Hi friends, welcome back to Sabaya kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு டிஃபரண்டான ஒரு டிஷ்ஷா பார்க்க போறோம். ஃபிஷ் புட்டு. இதுக்கு ஃபிஷ்ஷை நீங்க தனியா எடுத்து வேக வைக்கணும் அப்படின அவசியமே இல்ல. குழம்புல உள்ள ஃபிஷ்ஷை வச்சு தான் நம்ம செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி Subscribe பண்ணாதவங்க மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு குழம்புல இருந்த ஃபிஷ் யாருமே லைக் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் நிறையா சேர்க்கணும். ஒரு பெரிய வெங்காயம் நான் எடுத்து வச்சுருக்கேன், குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 4 பல் பூண்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி புதினா இதையும் சாப் பண்ணிக்கோங்க. கடுகு, அப்புறம் மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், மிளகுத்தூள், உப்பு, இது எல்லாமே அரை டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்து ஹீட்டான பிறகு பூண்டையும் கடுகு எல்லாத்தையும் போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்புல போட்ட மீன் யாருமே லைக் பண்ண மாட்டாங்க. அது என்னடா பண்ணுறது, அது போட்டால் தான் நமக்கு மீன் குழம்பே டேஸ்ட் இருக்கும் அப்படின்ற போது இந்த மாதிரி போட்டு அந்த மீனை எடுத்து இந்த மாதிரி புட்டு மாதிரி செஞ்சு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா ஃப்ரை ஆகி வந்த பிறகு நம்ம உதுத்தி வச்சுருக்கிற மீனை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மீன் குழம்புல போடாமல் நார்மல் மீனில் செய்யணுன்னா அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு பெரட்டி வச்சுட்டு அதை தண்ணியில் வேக வச்ச பிறகு அந்த மாதிரி உதுத்தி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி நம்ம குழம்புல மீன் போடும்போது அதுலேயும் பெரட்டி சேர்ப்போம் இல்லையா, அதனால் வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நீங்கள் சேர்த்தா போதும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி அது உதிரியாக வர ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். அப்போ தான் புட்டு நல்லா இருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி அந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது நல்லா சுருண்டு வரும். அந்த மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.